எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு சேர்ந்து வேத வசனத்தை மத்திய 28 நம்ம வாசி கேட்போமா? Matthew chapter 28 வசனம் 18 19 வரைக்கும், 18 19 20 வரைக்கும் நம்ம வாசி கேட்போம். ரைட், இந்த மிஷன் ஊழியத்தில் நீங்கள் பங்கா இருக்கிறபடி அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஃபார் பார்ட்னரிங் அண்ட் சோவிங் இந்த மிஷன். இந்த காலைவேளையில் நம்ம இன்னொரு 6 மாதத்துக்கு நம்ம மிஷனை ரினியூ பண்ணுறது மாற்றம் இல்லை, இன்னும் பெரிய காரியங்கள்னால தேவன் நம்மளை பயன்படுத்துறதுக்கு தேவன் விருப்பப்படுகிறார். ஆகையினால உங்கள் மனதை திறந்து கொள்ளுங்க. More than a sowing, God wants you. And this morning, what a privilege to serve the Lord. Amen. Amen. Come on. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது சந்தோஷம். Come on. ஐயோ சொல்லுங்களேன். ரைட், தூங்காது இருக்கோம். அதனால தான் ஏக்கான்லாம் அடைச்சிட்டேன். சரி, இந்த ஏக்கான் அடைச்சி எத்தனை பேர் குழு வருது? நோ ஒன். வாவ். சரி, யாருக்கு குழு வரல? சரி, எடுத்து படிப்போம். மத்திய 28 வசனம் 18 19 வரைக்கும். படிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். கரங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்றைய இந்த காலைவேளையில் உம்மோடு அன்றைய எங்களோடு அன்றைய வசனம் மூலமா பேசுங்க. எங்கள் உள்ளத்தை அன்று ஆயத்தப்படுத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலைவேளையில் இந்த மிஷன் பொறுத்து இன்றைக்கி நம்ம வர்றது மாற்றம் இல்லை, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய அழைப்பு. ஒரே ஒரு பெரிய அழைப்பு என்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பது. சொல்லுங்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பது. Come on. Right, not only responsible but God has called us to become a soul winner. சொல்லுங்க, soul winner. Come on. அதான் சொல்லுங்க, soul winner. Come on. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உங்களை ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுக்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட், யோவான் 15:16 பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை திட்டம் தெளிவாக அழைத்திருக்கிறார். If you're sitting here, you're thinking you are just a normal person, you are wrong. Amen. பார்க்க சொல்லுங்க, you are wrong. Come on. ரைட், ஆண்டவருடைய அழைப்பு உங்க எல்லாரும் மேலேயும் இருக்குது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, you are called. சொல்லுங்க, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, you are called. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஐயோ சொல்லுங்களா, திரும்பி பார்த்து சொல்லுங்கள். Come on. யார் வாயும் திறக்க மாட்டேங்கிறீங்க காலையில்? நீங்களாம் மௌன விரதமா? திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நல்லா தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். Come on. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர், திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். You are chosen. சொல்லுங்க, you are chosen. Come on. Right. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை எடுத்து பாடுவேன். யோவான் 15:16 குரல் புதுசா இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். எங்க இருந்து வருது? சரி படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். இன்னொரு தடவை படி. நீங்க ஆப்ஸோட வேகமா இருக்கீங்க. நான் சொன்ன டக்குன்னு படிக்கிறீங்க, எப்படின்னு தெரியல. சரி படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆமென், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, பக்கத்துலயும் பாசுங்க. ஆண்டவர் நீங்கள் தேடி வரல, அவர் உங்களை தேடி வந்தாரு. ஐயோ சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை தேடி வரல, சாரி நீங்கள் தேடி வரல, ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். Come on. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடி வரல, ஆனால் ஆண்டவர் தேடி வந்தாரு. அடுத்தது படிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஆங்கிலத்தில் பார்ப்போம். You did not choose me, but I chose you. And what? பாருங்க, I chose you that you may what? That you should go and bear fruit, and that your fruit shall remain, and that whatever you ask the Father in my name, I may give to you. Amen. வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கும் போது சந்திப்பார். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, first is God's business. பக்கத்துல சொல்லுங்க, first is God's business. Come on. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய ஊழியம். சொல்லுங்க, ஆண்டவருடைய ஊழியம். இந்த ஊழியத்தை நான் பற்றி சொல்லும் போது இது வெறும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கிடையாது. பட் ஆனால் நீங்கள் உங்களோட ஊழியங்களை உங்களோட வாழ்க்கை முறை, சொல்லுங்க, வாழ்க்கை முறை.
right? This ministry is a ministry of lifestyle. சொல்லுங்க lifestyle. சொல்லுங்க lifestyle. உங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஊழியம். இது என்ன ஊழியம் தெரியுங்களா? ரைட், ரொம்ப முக்கியமான ஊழியம். நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிப்பது. ரைட், the greatest ministry that you and I are supposed to do is to reflect Jesus wherever you are. Amen. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்க, என்ன பார்க்கும்போது ஆண்டவர் தெரியணும். சொல்லுங்களேன், திரும்பி பார்த்து சொல்லுங்க, என்னை பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது ஜனங்க, சத்தமா சொல்லுங்க, ஜனங்க இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், உங்களுடைய பாருங்கள், அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. ரைட், இப்படி இருக்க ஒருவன் ஆண்டவர் இயேசுக்குள்ள இருந்தால் அவன் என்னவா? புதிய சிருஷ்டி. சொல்ல, புதிய சிருஷ்டி. Come on. If anyone is in Christ Jesus, he is a new creation. All things pass away. பக்கம் சொல்லுங்க, பழசெல்லாம் போச்சுன்னு சொல்லுங்க. Come on. பழைய ஸ்டீவன் விஜய்லாம் கிடையாது. உங்கள் பழைய பேர் என்னது? விஜய். அப்படியா? பழைய பேர் என்னது? விஜயகுமார்னா? வா, தெரிய படத்தில் உள்ள பாருங்க. பழைய தாமு, பழைய உங்கள் பழைய பேர் என்னது? அசோக். வா, அசோக். எல்லாம் இந்த படம் பேராக இருக்குது. சரி, புரியுதுங்களா? பக்கம் சொல்லுங்க, என்னோட பழசு போச்சு. கமான். ஐயா, திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், என்னோட பழசு போச்சு. சொல்லுவாங்களா சில பேர், முன்ன மாதிரி இருந்த நான், புரியுதுங்களா? முன்ன மாதிரி செத்து போச்சு. சொல்லுங்க, முன்ன மாதிரி. திரும்பி பார்த்து சொல்லுங்க, முன்ன மாதிரி எல்லாம் செத்து போச்சு. அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் இயேசுக்குள்ள நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. சொல்லுங்க, யூ ஆர் நியூ கிரியேஷன். கம் ஆன். Your old you, சொல்லுங்க, your old you has died. Come on. Hallelujah, hallelujah. அதனால தான் இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே, உங்களை பார்க்கும் போது உங்களோட பழசை பார்க்கறது இல்லை, ஆண்டவர் இயேசு பார்க்க முடியும். காரணம், ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். You are new creation, people of God. And this morning, according to this new creation, இந்த புதிய இந்த சிஸ்டத்தின்படி பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்க போனாலும் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். You reflect Jesus wherever you are going. Come on. அதுதான் சுவிசேஷம். பக்கம் சொன்னா, அதுதான் சுவிசேஷம். Come on. The good news is you reflect Jesus wherever you are. 2 things, people of God. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:8. இந்த சுவிசேஷத்துக்கு அல்லது இந்த மிஷன் பாருங்க, இந்த மிஷன் ஊழியத்தில் நம்மளோட நோக்கம் வந்து வெறும் உதவி செய்கிறது மாற்றம் இல்லை, வெறும் சபைகள் கட்டுறது மாற்றம் இல்லை. The prime focus of mission is to win the lost. Hallelujah. ரொம்ப முக்கியமான நம்மளோட மிஷனோட ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா? ஆத்தும ஆதாயம். பக்கத்துல ஆத்தும ஆதாயம். Come on. இந்த காலை வேளையில இந்த ஆராதனை விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்பாக ஆத்தும பாரம் உங்களுக்கு வர வேண்டும். ஆமென். எல்லா பாரத்தை, குடும்ப பாரம், உங்களோட தனிப்பட்ட பாரத்தெல்லாம் போட்டுட்டு ஆத்மா பாரத்தோடு நீங்கள் போங்க. ஆமென். இது வந்து நல்ல பாரம். பக்கத்துல இது நல்ல பாரம். Come on. Hallelujah. ஆமென். எடுத்து படிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பாருங்கள், 2 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செய்வார். முதலாவது, அவர் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களை பலப்படுத்துவார். பக்கத்துல உங்களை பலப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க, உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்தானவர் வந்து சும்மா சாதாரணமாக வந்துட்டு அவர் தங்கிட்டு போகிறது கிடையாது. ஆனால் அவர் வருகிற ஒரு நோக்கமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். When the Holy Spirit comes upon you, first thing, surely you will feel the change in your life. ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை. பக்கத்துல விடுதலை. Come on. எந்த இடத்துல விடுதலை இல்லையோ பரிசுத்தானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். எந்த இடத்துல மாற்றம் இல்லையோ பரிசுத்தானவர் மாற்றத்தை கொண்டு வருவார். எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டு பரிசுத்தானவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருவார். ஆமென், ஆமென். அதுதான் அந்த விடுதலை. பக்கத்துல விடுதலை. Come on. பரிசுத்தானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பவருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை அற்புதமா வாழுகிறது. பக்கத்துல சொல்லுங்க, அற்புதமா வாழுகிறது. ரைட். நீங்கள் நார்மலாக வாழலாம், ஆனால் பரிசுத்தானவரோட நீங்கள் வாழும் போது அற்புதமாக வாழ முடியும். ஆமென். இருக்கீங்களா? Come on. இதுதான் முதலாவது, பரிசுத்தானவர் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். 2வது பார்க்குறோமா, அங்கே போட்டிருக்க பரிசுத்தானவர் வரும்போது என்ன செய்வார்? பலனடைவீர்கள். 2வது சாட்சிகள். பக்கத்துல சாட்சிகளாக இருப்பீர்கள். Come on.
The first thing, you will receive power. And the second thing, you will become what? Witnesses. Because of witnesses. ஆண்டவருக்கு சாட்சியாக. because of ஆண்டவருக்கு சாட்சியாக. Right? ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் அற்புதமானவர், ஆண்டவர் ஜீவிக்கிறவர், ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்று அறிவிக்கிறதுக்கு யார் தெரியுங்களா சாட்சி? நீங்க தான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான். உங்களை பார்க்கும் போது அவர் நம்ப வேண்டும். இந்த காலவேளையில் ஒரு கேள்வி, உங்களை பார்க்கும்போது நம்ப முடியுமா? கேள்வி. பக்கத்துல சொல்லுங்க, கேளுங்க, உங்களை பார்த்தா நம்ப முடியுமான்னு கேளுங்க. கமான். என்ன சைலண்டா சொல்றேன், நல்லா சொல்லுங்க. கமான். உங்களை பார்த்தா ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று நம்ப முடியுமா? அஜிஜோ இவரா அப்படின்னு சொல்றாங்களா? திரும்ப கேளுங்க. Come on, this is a hard question. We need to answer ourselves. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பார்த்தா ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர் என்று நம்ப முடியுமா? இருக்கீங்களா? நீங்க தான் சாட்சி. ப்ரூஃப் என்ன தெரியுங்களா? இந்த பில்டிங்கு, இந்த ஆராதனை கிடையாது. ப்ரூஃப் என்ன தெரியும்? நீங்க தான். ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில செய்த காரியங்கள். You are the proof. And this morning, this is our mission. இதுதான் நம்மளோட வேலை. ஆமென், ஆமென். இப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஊழியங்கள் வல்லமையா இருக்கும். அது மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆமென். யோவான் 3 அந்த யோவான் 15:16 பார்க்குறோம். 15:16 போட்டிருக்கிறது. அங்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு கனி கொடுக்க சொல்கிறார். இது என்ன கனி? ஆத்துமாவின் கனி. அது மாத்திரம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டோட ஊழியத்தை செய்யும் போது அங்க வேதவசனம் போட்டிருக்கிறது, நீங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் எது கேட்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். Come on. The third thing, come on, people of God. After God uses you, He will surely bless you. பக்கத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு மாத்திரம் தான். ஆமென். இந்த காலைவேளையில் பிரியமானவர்களே, இந்த ஊழியங்கள் வெறும் 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 அது தனியாக செய்யறது கிடையாது. ஆனால் ஊழியங்கள் உங்க வாழ்க்கையில கலந்து இருக்கிறது. Ministry is inside of you. பக்கத்துல எனக்குள்ள இருக்கிறது. Come on. அதமா சொல்ல, எனக்குள்ள இருக்கிறது. It's a daily lifestyle. So a daily lifestyle. Amen. இந்த மிஷனை குறித்து ஆண்டவர் இயேசு எப்படி சொல்லுகிறாரு? அப்போ ரெண்டு காரியங்களை பார்த்துட்டு நாம் இன்றைக்கு ஒரு மிஷன் பிளாட்ச் எடுக்க போகிறோம். ஆமென், ஆமென். எடுத்து படங்கள் என்னோடு சேர்ந்து லூக்கா 4ஆம் அதிகாரம், Luke chapter 4 18-19 வாசி கேட்போமா? The definition of mission. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதுதான் நான் சொன்னேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செய்வீர்கள். When the Holy Spirit is upon you, right, you cannot keep quiet, you cannot act just normal people. Surely you will do this. இத கண்டிப்பா நீங்க செய்வீர்கள். வாசி கேட்போமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. பாருங்கள், தரித்திரர்கள். பக்கத்துல தரித்திரர்கள். ஆண்டவர் இயேசு இல்லாத எல்லாரும் என்னது? போதான். Come on. I'm not saying காசு. சில பேருக்கு காசு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. So poor. புரியுதுங்களா? சில பேருக்கு காசு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. வாங்க முடியும். அங்கோ 67 வயசு ஆச்சுங்களா உங்களுக்கு? இல்லை சொல்ல மாட்டீங்களா? சரி சரி. அங்கிள் வந்து வயசானவர் தான். எத்தனை வயசு? சரி, ரைட். இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்களா? காசு கொடுத்து சந்தோஷத்தை வாங்கியிருக்கீங்களா? சரி, திஸ் இஸ் a proof. புரியுதுங்களா? இது ஆண்டவர் இயேசு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். பாருங்க, தரித்திரருக்கு என்னது? சுவிசேஷம். சொல்லுங்க, சுவிசேஷம். இதுதான் மிஷன், right? When the Holy Spirit is upon you, surely you preach the gospel. பக்கத்துல preach the gospel. ஆமென். காலம் வாய்த்தாலும் வாய்க்கல்னாலும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். Right? But நிறைய பேர் என்ன தெரியுங்களா செய்கிறோம்? We bought போர்டு. புரியுங்க? போர்டுன்னா தெரியுங்களா? நம்ம பசாருக்கு வந்து மீனை வாங்கணுமா வீட்டுக்கு போவோமான்னு இருப்போம். புரியுதுங்களா? Amen. ஐயோ குறைவா இருக்கு. Hallelujah. புரியுதுங்களா? Come on, preach the gospel. பக்கத்துல preach the gospel. Mission is about preaching the gospel. The second thing, ரெண்டாவது படிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்ட பாருங்க, அநேக பேர் பாருங்க இந்த உலகத்துல நிறைய பேர் மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. சில சமயம் நீங்களே சொல்ல, எனக்கும் மனசு உடைஞ்சு போயிருக்கு. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் இயேசு சுகத்தை கொண்டு வருவார் என்று.
ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்கே போகணும்னு தெரியாது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். பக்கம் சொல்ல நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். பக்கம் சொல்ல நீங்கள் தான் செய்யணும். கமான். மூன்றாவது படிங்க. படிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர். இது என்ன சிறை? அநேக கட்டுகளால் ஜன பேர் இருக்காங்க. ஜெயிலில் போயிட்டு நீங்கள் உடைச்சி காப்பாற்றுறது கிடையாது. ரைட்? பட் நிறைய பேர் கட்டுக்குள்ளாக இருக்காங்க. அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பதிலை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி உங்களை விடுதலையாக்கினாரோ அதே போல பிறரை விடுதலையாக்கிறது தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். கம் ஆன். ஆமென். அடுத்தது படிங்க. குருடருக்கு பார்வையையும். ஆமென். வழி இல்லாதவருக்கு வழிகளை காமிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான். ஆமென். இந்த வழி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இல்லாமல் இந்த வழி இல்லாமல் நிறைய பேர் குருடர் போல் இருக்கிறார்கள். நீங்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்டியாக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அடுத்தது நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். பாருங்க, ஆண்டவருடைய நல்ல செய்தி. பக்கத்துல நல்ல செய்தி. இதுதான் மிஷன். இந்த காலைவெளியில ஆண்டு இதுக்கு தான் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென். மிஷன் இஸ் இன் a daily life. பக்கத்துல டெய்லி லைஃப். புரியுதுங்களா? ரைட்? எடுத்து படிங்க. இதுதான் டெய்லி லைஃப் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு. ரைட்? மத்தேயு 25 வசனம் 34 இருந்து 40. மிஷன் இஸ் இன் அவர் டெய்லி லைஃப். எடுத்து படிப்போம். மத்தேயு 25 கிடைச்சிருச்சாமா? 34 இருந்து 40. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். சரி, நான் படிக்கிறேன். Then the king will say to those who on his right hand, come, you blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. படிங்க நீங்க. படிங்க. நான் சிக்கிக்கிச்சு. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். பாருங்க, இது யாரு சொல்லுகிறார்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கவனமா கேளுங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, நான் பசியா இருந்தேன். அவங்கள ஆண்டவர் இயேசு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கோம்? கதமா சொல்லுங்க. போஜனம் கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க. அடுத்தது, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். I am thirsty and you are quench my thirst. அடுத்தது, அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்நியன். ரைட்? அந்நியன் என்றால் இட்ஸ் நாட் மூவி. கம் ஆன். அந்நியன் என்றால் அங்க என்ன போட்டிருக்கிறது? ஸ்ட்ரேஞ்சர். யாரோவா இருந்தேன், நானும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போக கிடையாது. பட் ஐ ஹெல்ப் them. ரைட்? இப்பெல்லாம் உள்ள புது பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக்க, டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர். புரியுதுங்களா? சரி, அடுத்தது படிங்க. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், எனக்கு என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நான் இப்படி இருந்தேன். நானும் இவர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க? நீங்கள் எப்போ உடுப்பு இல்லாமல் இருந்தீங்க? நீங்கள் எப்போ சிறைச்சாலையில் இருந்தீங்க? நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்குறார். கீழே படிங்கம்மா. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். ஆமென். படிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். பாருங்க, இதுதான் ஊழியங்கள். நீங்கள் பிறருக்கு செய்கிற காரியங்களை யாருக்கு செய்த மாதிரியா? பக்கத்துல ஆண்டவர் இயேசுக்கு. கம் ஆன். ஆமென். நிறைய பேருங்க பெரிய ஊழியத்தை செய்யறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் the real ministry found wherever you are. பக்கத்துல நான் இருக்கிற இடத்துல. Come on.
நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் போகிற டெய்லி லைஃப்பில் தான் அங்கே தான் இருக்குது. ஆமென். நீங்கள் எப்போ கண்களை ஏறெடுத்து பார்க்குறீங்களோ, ஊழியங்கள் செழிப்பு மாற்றம்ல பிரியமானவர்களே, நீங்கள் பிறருக்கு செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு இயேசுக்கு செய்தப்போ. ஆமென். திஸ் இஸ் மிஷன். பக்கத்தில் திஸ் இஸ் மிஷன். கம் ஆன். இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மிஷன் என்ன தெரியுங்களா? ஜனங்கள் ஆண்டவர் இயேசு இல்லாமல் ஒரு நித்திய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது என்ன நித்திய வீடு தெரியுங்களா? நித்திய மரணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. You know, you must understand that people who do not have Jesus, they are lost in eternity, which is hell. அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு certain people கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, certain people கிடையாது. Come on. It's not only for selected people, but whoever sitting here, இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பது பிரியமானவர்களே, it's not for certain people, but everyone is sitting here. You need to answer this call. Come on. இது ஆண்டவர் இயேசுவோட இருதய துடிப்பு. ஆண்டவரோட இயேசுவோட இருதய துடிப்பை அறிந்தவன் என்ன தெரியுங்களா? அவன் ஆண்டவர் இயேசுவோட நெருக்கமாக இருப்பான். You know, the man after God's own heart is David. தாவீது ஆண்டவர் இயேசுவோட இருதயத்துக்கு மிகவும் என்னதான் நெருக்கமானவன். ஏன் தெரியுங்களா? அவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தானா? இந்த காலை வேளையில அதே சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். Come on. ஆமென். ஆமென். உங்களுக்கு ஆத்மா பாரம் தேவை. Come on. திரும்ப சொல்லுங்க, ஆத்மா பாரம் தேவை. மற்றவங்களை போல நாம் இருக்க முடியாது. பக்கத்துல மற்றவங்களை போல நம்ம இருக்க முடியாது. We cannot just keep quiet and walk and just நம்மளோட பிசினஸ் மாற்ற பார்க்க கூடாது. பிசினஸ்னா தெரியுங்களா? நம்மளோட வேலைகளை மாற்றம் இல்லை. Look around. You represent Jesus wherever you are. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கிறீர்கள். You cannot keep quiet, people of God. நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் அமைதியா இருக்கும்போது பிரியமானவர்களே, அவர்கள் அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். You need to act now. பக்கத்துல சொல்லுங்க, எழும்புங்கள். Come on. You need to preach the gospel. You need to love them. நிறைய பேர் நினைக்கிறான் preach the gospel உட்கார்ந்து நம்ம பிரசங்கம் பண்ணணும். போட்டிருக்குல்ல, என்ன போட்டிருக்குது? தண்ணி இல்லைன்னா தண்ணியை கொடுங்க, ரைட்? சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடை வாங்கி கொடுங்க. Come on. Show the love of Jesus to others. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, you need to act. பின்னால பார்த்துருக்கீங்களா? ரைட்? பிளட்ஜ் போட்டிருக்க. இது வேற பிளட்ஜ். என்ன பிளட்ஜ்? சோல் பிளட்ஜ். ரைட்? You need to fulfill. பக்கத்துல you need to fulfill. Come on. இந்த காலை வேளையில நம்ம செய்கிற சிறந்த ஊழியங்கள் என்ன தெரியுங்களா? பிறருக்கு நாம் ஆண்டவர் செய்கிற காரியத்தை நம்ம செய்வோம், அதான் பெரிய ஊழியங்கள். சபையில் it's just serving. That's not a real ministry. Come on. The real ministry found outside of the church. Amen. It's not forward. இது ministry கிடையாது. இது serving. Real ministry is to people. பக்கத்துல people. Come on. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ரைட்? நான் அழிந்து போகிறதையும் காணாத போகிறதையும் தேடுறதுக்கு தான் வந்தேன். Nothing else. அதே மிஷன் தான் நம்மளுக்கு இருக்க வேண்டும் இந்த காலை வேளையில. Our one mission is to seek and to save the lost. This morning, people of God, you and I need to have the burden for the lost. இந்த அழிந்து போகிற ஜனங்கள் மேல ஐயோ பாவம் என்று சொல்றதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்க கிடையாது. புரியுதுங்களா? ரைட்? நியூஸை பார்த்து ஐயோ நம்ம அப்படி கிடையாது. பக்கம் சொல்ல, நம்ம அப்படி கிடையாது. திரும்பி சொல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா பரிசுத்தவான்வர் ஐயோ பாவம் சொல்றதுக்கு அழைக்க கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள வல்லமை கொடுத்திருக்க அந்த வல்லமை எடுத்து செயல்படுறது பரிசுத்தம் உங்களை அழைத்திருக்க. Come on. Holy Spirit is just not to stay inside of it quietly. Come on. You have a power to act according to them. இந்த காலை வேளையில நீங்கள் இந்த ஆத்மா பாரத்தோடு எழும்ப வேண்டும். மிஷன் ஊழியத்தில் 4 காரியங்கள் நான் எப்பயும் சொல்லுவேன். ஒன்றாவது, நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். சொல்லுங்க, அறுவடை செய்ய வேண்டும். எப்படி இந்த மிஷன் ஊழியத்தில் அறுவடை செய்வது? முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பக்கத்தில் ஜெபிக்க வேண்டும். Come on. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்களோட நண்பர்கள், ரைட்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு முதலாவது ஜெபம் பண்ணுங்க. Come on. They need to know the Lord. எல்லா கடினமான உள்ளங்களும் உடையறதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென்.
அப்பதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். ஆண்டு கிரீசத்துக்கு சுலபமா இருக்கும். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் போகிறதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டு சொல்ல pray for the laborers. பக்கத்துல சொல்ல pray for the laborers. Come on. Not only we pray for the laborers, you need to become a laborer. வெறும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புறதுக்கு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பக்கம் சொல்ல நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். Come on. The second thing you need to sow in the kingdom of the Lord through giving. கொடுப்பது. Right? Yes, we need money for the kingdom of the Lord. தேவனோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம பணம் தேவை. Right? You need to sow. பக்கம் சொல்ல you need to sow. Right? Thank you for partnering with us. எங்களோடு இந்த ஊழியத்தில் இருக்கிறபடியா நன்றி. Right? நம்ம இந்த போன வருடம் செய்த காரியங்கள் அநேகம். More than 20 families we reach out. Right? புரியுதுங்களா? ஆண்டவருக்கு பெரிய கத்தல் கொடுங்க. Come on. We went to mission to India. Come on. ஒவ்வொரு இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உங்களோட பணம் உதவி இருந்தது. Every cent make a sense. Come on. வீணா போக கிடையாது. பக்கம் சொல்ல வீணா போகல. We don't simply spend. அதெல்லாம் ஊழியம். சொல்லுங்க ஊழியங்கள். இன்னும் ஊழியங்கள் விரிவாடணும். நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் போது ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதுக்கு வேற வழியே கிடையாது. When you give, God will give. மூன்றாவது பிரியமானவர்களே, எப்படி நீங்க போக வேண்டும், எப்படி இந்த ஊழியத்தில் பங்கு வேண்டும், நம்ம ஆட்களை அனுப்ப வேண்டும். Prepare the people and send the people. பக்கத்துல send the people. Right? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது we send people. And the fourth thing, come on. நான்காவது, இந்த மிஷன் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் தெரியுங்களா? நீங்கள் ஜெபிக்கிறது மாற்றம் இல்லை, நீங்கள் கொடுக்கிறது மாற்றம் இல்லை, நீங்கள் அனுப்புறது மாற்றம் இல்லை. நான்காவது ரொம்ப முக்கியம். பக்கத்துல ரொம்ப முக்கியம். Come on. நீங்க போக வேண்டும். நீங்க போக வேண்டும். Come on. Right? இந்த மூணு செய்யிட்டு எஸ்கேப் பண்ண முடியாது. But you need to go because the call of the Lord is upon you. இந்த காலவெல்ல பிரியமானவர்களே, இந்த ஆத்மா பாரம் நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் வெறும் ஒரு வழியை உண்டு பண்றது மாற்றம் இல்லை, நீங்களும் நானும் அந்த ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். Amen. It's time for mission, people of God. பக்கத்துல it's time for that. Come on. அதனால்தான் இந்த வருடத்தின் கருப்பொருள் என்ன தெரியுங்களா? Arise, எழும்ப வேண்டும். Come on. எப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் நாளைக்கு. Right? இன்றைக்கு பக்கத்துல இன்றைக்கு. Come on. You need to walk out from this place with the burden, not only with the burden, but you need to go. Come on. நீங்க போக வேண்டும். பக்கத்துல நீங்க போக வேண்டும். கேட்கிறீங்களா? ஆண்டவரே, Lord, give me the burden for the lost. எப்படி உங்களுடைய இருதயம் அழிந்து போகிற ஜனங்களுக்கு துடிக்குதோ அதே போல எனக்கு அந்த இருதயம் வேண்டும் ஆண்டவரே. I cannot sit quiet for the lost. காணாம போன அழிந்து போகிறத பார்த்துட்டு குவாய்ட்டா இருக்க முடியாது. We need to act. பக்கம் சொல்லுங்க, we need to act. ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தனா அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் வந்து ஏதாச்சும் செய்வார் ஆண்டவர். அதே போல உங்களை ஆண்டவர் இயேசு எழும்ப சொல்லுகிறார் இந்த காலை வேளையில். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் போது உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் கண்டிப்பா சந்திப்பார். ஆமென். ஆமென். அதுதான் சொல்லு மத்தேயு 6:33 சொல்லு. முதலாவது பக்கம் சொல்ல முதலாவது, first thing first. Seek first his kingdom and his righteousness. What is righteousness? Doing the right thing before the Lord. And God asks you tonight in the Kalevela this morning, come on. He asks you to call, answer the call. இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஐசையா கிட்ட கேட்கிறாரு. ஐசையா அனாயிண்ட் பண்ணிட்டு ஐசையா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவனை க்ளோஸ். ஆண்டவர் அவனை அழைத்த பிற்பாடு அனாயிண்ட் பண்ணி விடுதலையாக்குற பிற்பாடு ஆண்டவர் கேட்கிற, எனக்காக யாரு போவான்? ரைட்? எனக்காக யாரு போ? Who shall go before me for me? ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து கேட்கிறார், can you go for me? ஐசையா உடனே செகண்ட் தாட்ஸ்லாம் கிடையாது, ரெண்டு தாட்ஸ்ல இல்லை. ஆண்டவர் அவனை அனுப்புங்க இவனை அனுப்புங்க, I'm not capable அப்படிலாம் சொல்லுங்க. ஐசையா said, here am I, send me. இந்த காலையில் இது உங்களுடைய பதிலாக இருக்கு. ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்தணும். When you say yes, God will use you and bless you. Come on. Amen. Amen. Come on. Amen. இந்த காலையில் கேட்போம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆத்மா பாரத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நான் மற்றவங்க மாதிரி கண்ணை மூடிட்டு போகக்கூடாது. ஆக்சிடென்ட் இருக்குதா அப்படியே ஃபோட்டோ எடுத்துலாம் போகக்கூடாது. கமான், கெட் டவுன் அண்ட் டூ சம்திங். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? நிறைய யோசனைலாம் வரும்.
ரைட் டிஷ்யூ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஒன்று, ஓ அவன் ஏமாத்துறான் அப்படின்லாம். அது உங்கள் வேலை கிடையாது, பக்கத்து உங்கள் வேலை கிடையாது. ரைட், இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாதீங்க. இஃப் யூ கேன் ஹெல்ப், கெட் டவுன் அண்ட் ஹெல்ப். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? ரைட், சொல்லணும்ல, ஐயோ அவன் ஏமாத்துறான். யூ கெட் டவுன் அண்ட் ஹெல்ப். காட் வில் யூஸ் யூ. பக்கத்தில் யூஸ் யூ. கம் ஆன். நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அவன் வாழ்க்கை மாறுவதற்கு தேவையான ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் மூலியமாக செய்வதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே பலத்தினால் நிரப்பிட்டார். இந்த காலவெளியில் இட்ஸ் டைம் டு ஆக்ட். இன்னும் எவ்வளோ காலம்? ஹவு லாங்? பக்கத்தில் ஹவு லாங்? ரைட், எவ்வளோ காலம்? பிரியமான, நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆனால் நமக்கு மாற்றம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் பாருங்க, காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ரெண்டாவது, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவதுக்கு தான் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்றார். ஆமென். சும்மா உங்களுக்கு மாற்றம் இல்லை. God bless you so you and I can become a blessing. ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. come on. பக்கத்து திரும்பி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாற்றம் இல்லை. come on. பிறருக்கு, பக்கத்து சொல்லுங்க பிறருக்கு. ஐயோ சத்தமா சொல்லுங்க பிறருக்கு. come on. நீங்க சொல்லுங்க, நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். come on. ஹalleluya. மறுபடியும் சொல்லுமா, நீங்க, நானே குழம்பிட்டேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த காரணம் நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஹalleluya. Hallelujah. Come on. God bless you so you and I can become a blessing, people of God. And the real blessing is to give Jesus. Amen. And raise a good brother. கேப்பமா இந்த காலவெளியில, Lord, renew my burden for the lost. இந்த ஆத்மா பாரத்தை எனக்கு இன்னொரு விசை தாருங்க ஆண்டவரே. நான் சும்மா அப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே. Give me the urgency, ask the Lord. Give me the urgency, Lord, give me the urgency. ஒரு emergency மாதிரி அந்த urgency கேளுங்க. Don't sit quiet, people of God. And God has called you, you need to fulfill this call. Amen. Amen.